கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி மார்வல் ஃபேன் ஆனேன் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, நான் ஆக்சுவலி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்துச்சு. என் கூட வந்துட்டு இந்த கிளாஸ்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி என் கூட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாளுங்க பயங்கரமாக. நீ வந்து அந்த படம் பார்த்தியோடின்னு, நான் என்ன படத்தை பற்றி பேசுவாளுங்கன்னு சொல்லிட்டு ரைட்டாக காசிப் கேட்பேன்னு காதை போட்டு கேட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அயன்மேனு, தார் அந்த மாதிரி கொஞ்சம் அயன்மேன் 2 அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹல்கை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாளுங்க. அப்படியே கொஞ்சம் லைனாக அப்படியே அவெஞ்சர்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன பேசுகிறாளுங்க, என்ன இதெல்லாம், நான் கூட ஏதோ ஒரு பொம்மை படம் போல இருக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு. நமக்கு அந்த வயசுலலாம் தெரிஞ்சலாம் டோரேமானு, சின்சானு, ஜாக்கி சேன், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தாலே உட்காந்து ஜாக்கி சேன் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் அது ஒரு ஷோ டைமிங் இருக்கும், அந்த டைம் கரெக்டாக வந்துடுவேன். வந்துட்டு பைய தூக்கி போட்டு உட்காந்துட்டு ஜாக்கி சேன் அப்படின்னு உட்காந்து பார்ப்பேன். எங்கள் அம்மாலாம் போய் ஹோம்ஒர்க் பண்ணுறி படிடின்னு கேவலமாக திட்டுவாங்க. இருந்தாலும் சரி மம்மி, ஜாக்கி சேன் தான் ஃபஸ்ட்டு. அது 1 hour உட்காந்து 2 எபிசோடையும் பார்த்து முடிச்சுட்டு தான் அடுத்து நான் ஹோம்ஒர்க்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வர அதே மாதிரி திரும்பி ஒரு 2 டைம் 2 வாட்டி போடுவான். திரும்பவும் அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். 4 எபிசோட் லைக் டிஃப்ரெண்ட்டாக தான் போடுவான். ஸோ அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் பைத்தியக்காரி மாதிரி. அப்போது அதனால் எனக்கு அது ஒன்று இல்லாட்டி எனக்கு சரி ஓகே அது முடிஞ்சிச்சுன்னா உட்காந்து டோரேமானு, சின்சானா, டோரேமானு அதே மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். பார்த்த எபிசோடு திருப்பி போட்டாலும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். சரி, நமக்கு டோரேமான் மேலே ஒரு பீஸு கிடைக்கலையே, ஒரு ரோபோட்டு கிடைக்கலையே, ஐயோ நம்ம ஃப்யூச்சர் செல்ஃபில் நம்ம ஃப்யூச்சர் பேத்தியெல்லாம் என்னடா கிழிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ரோபோட்டை அனுப்பி வைங்கடா, ரொம்ப பரிதாப நிலைமையில் இருக்கடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன். அதெல்லாம் அப்போவே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கள் குடும்பம் ஆடி சின்சான் ஃபேமிலி மாதிரி தான் எங்கள் ஃபேமிலியே இருக்கும். ஆனால் எனக்கு பிரச்சனையே இல்லை அதனால். ஸோ இப்போ என்ன நடந்ததுன்னா, இதெல்லாம் உட்காந்து எங்கள் கிளாஸ் பொண்ணுங்க பேசிகிட்டு இருப்பாளுங்களா, நான் அதை யோசிச்சுட்டு என்ன பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது தான் சொன்னேன் அது பொம்மை படம்னு நினச்சிட்டு. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டால் நீ இதெல்லாம் பார்த்துருக்கியா அப்படின்னு, மார்வல்லாம் தெரியுமா, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியான்னு சொல்லுவேன். எனக்கு தெரிலடி அப்படின்வேன். ஓ அப்படியா, சரி ஓகேன்னு தவிர்த்துருவாளுங்க. பார்த்துருக்கியா பார்க்குறியான்னு கூட சொல்ல மாட்டாங்க, தவிர்த்துட்டு போய் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே உட்காந்துருப்பேன், என்னன்னா நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இருக்கோம், நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு நான் அப்பவும் விட்டுட்டேன். காலேஜ் போனதுக்கப்புறமா அதே நிலமை தான். காலேஜ்லேயும் அதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா பார்த்தியாடா, மாசு தோறு பார்த்தியாடா, தலைவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு, அவெஞ்சர்ஸ் படம் போய் பார்த்தியாருண்டா அப்படின்னு சொல்லி என்னென்னோ பேசிகிட்டு இருப்பானுங்க. எனக்கு அப்பவும் ஒன்றும் புரியல. புதுசாக வந்துட்டு என்னென்னவோ சொல்லுவானுங்க. எனக்கு எல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்கே, எதா பேசுகிறீங்கன்னு. அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான். அவன் தான் வந்து சொன்னான், மார்வல்ன்றது இட்ஸ் லைக் காமிக்ஸ் மாதிரி வச்சுக்கோ, பட் இது என்ன சொல்கிறது, சூப்பர் ஹீரோ ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு நீ வந்து என்ன லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் நீ பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீ அந்த ஃப்ளோவே ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னா. சரி லிஸ்ட்டை சொல்கிறா அப்படின்னு நான் கேட்டேன். பயபுலேயே சொன்னான். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல நீ பார்க்க வந்து அயன்மேன் பாரு, அப்புறம் த இன்க்ரெடிபிள் ஹல்க்கு. நான் வந்து ரிலீஸ் ஆன ஃப்ளோவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா வந்து அப்போ கூகுளில் தேடி லிஸ்ட் அனுப்புனார். லிஸ்ட்டை நான் பார்த்து தான் அயன்மேன், இன்க்ரெடிபிள், அயன்மேன் 2, தார், கேப்டன் அமெரிக்கா, த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், அப்புறம் த அவெஞ்சர்ஸு, அப்புறம் அயன்மேன் 3, தார் தி டார்க் வேர்ல்டு, அப்புறம் கேப்டன் அமெரிக்கா த வின்டர் சோல்ஜர், அப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியா, அப்புறம் ஐ திங்க் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்னு, அப்புறம் ஆண்ட்மேன் சொன்னான், அப்புறம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் சொன்னான், அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாரு, கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி பாரு, ஸ்பைடர்மேன் பாரு, அப்புறமா தார், பிளாக் பேந்தர், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸ்டாப், ஸ்பைடர்மேன் தானே சொன்னேன். ஸ்பைடர்மேன் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், ஆல்ரெடி 3 பார்ட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னா. அவன் வந்துட்டு நிறுத்து, எந்த ஸ்பைடர்மேனை சொல்கிறேன் அப்படின்னா. நான் வந்துட்டு யார் அவன் தான், அவனுக்கு ஸ்பைடரை கடிச்சு பவர் வந்துடுமே அவன் தான் அப்படின்னு. என்ன நடக்கும் அதில் சொல்லு அப்படின்னா, ஸ்பைடர் கடிச்சு பவர் வந்துடும், அவங்க அப்பா அவன் ஃப்ரெண்டோட அப்பா வந்து வில்லனாக இருப்பார் அப்படின்னு அதை சொன்னேன். அவன் வந்துட்டு நோ ஸ்டாப், அந்த ஸ்பைடர்மேன் இல்லை அப்படின்னா. புரியல எனக்கு அப்படின்னா, நீ சொல்கிறது வந்து அந்த ஸ்பைடர்மேன் கிடையாது, இது வந்து வேறு ஸ்பைடர்மேன், இது வந்து மல்டிவர்ஸ் கான்செப்ட் அப்படின்னா. மல்டிவர்ஸை என்னடா பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா. இதுக்கே எப்படின்னா வைப்ரேனியம் இருக்குது, வைப்ரேனியமா, ஆர்க் ரியாக்டர் இருக்குது, ஆர்க் ரியாக்டரா, என்ன டெசராக்ட் இருக்குது, என்ன டெசராக்டா, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. லிட்ரலி நான் என்னை சுற்றி இருக்கலக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்கு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வந்து பாரு அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, நீ இப்போ பார்க்க ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக காலேஜ் நீ முடிக்கிறதுக்குள்ளே மங்களகரமாக நீ வந்து முடிச்சிடலாம் அப்படின்னா. எனக்கு புரியலடி, இவ்வளோ படத்தையும் நான் உட்காந்து எப்படிடா பார்ப்பேன், நீ பாரு அப்படின்னா. சரி நானும் வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி நான் அவனுக்கு ஒன்று பண்ணுற சொல்லதுக்குள்ள உனக்கு ஒரு பேசிக் ப்ளாட் பண்ணி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அயன்மேன் கதையை ஆரம்பித்தான். அந்த கதையில் என்ன நடக்கும்னா,
ஒரு ஹீரோ அவன் வந்து இந்த மாதிரி வெப்பன்ஸ் இதெல்லாம் அதை சப்ளை பண்ணிட்டுருப்பானா. அவன் வந்துட்டு ஏதோ அவனை ஏதோ டெரரிஸ்ட் வந்து கடத்திட்டு போயிடுவாங்களாம். அங்கே போயிட்டு அவனை பிடிச்சி வச்சு அவனை இன்னொரு சயின்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண வைப்பாங்க. அவனை வந்துட்டு ஏதோ உருவாக்க சொல்லுவாங்க போல இருக்குது. அதான் அவன் அயன்மேன் சூட்டு அந்த இடத்துல உட்காந்து எந்த ஒரு பேசிக் டெக்னாலஜி, ரொம்ப ஹைஃபை டெக்னாலஜியும் இல்லை, பேசிக்காக இருக்கிறத வச்சு உருவாக்கி அவன் தான் வந்து அயன்மேன் ஆகி மக்களுக்கு உதவியெல்லாம் பண்ணுவானா அப்படின்னா. சரி ஓகே அடுத்த கதை அப்படின்னு அடுத்த கதைக்கு போனால் அப்புறம் ஹல்க்கு கதைக்கு வந்தான். ஹல்க்கு வந்துட்டு அவர் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு இது மாதிரி ஆகிடுவார். அது வந்துட்டு பேசிக்லி அவரை வேறு ஒரு இதுக்கு மாறிடும். அவர் ஹல்காக மாறிடுவார். பேர் ப்ரூஸு. அவர் பேனர் ப்ரூஸ். அவர் வந்துட்டு இப்படி மாறிடுவார் அப்படின்னா. நான் கேட்டுட்டு சரி அடுத்த கதை போ அப்படின்னு. அயன்மேன் 2 தான் அடுத்த கதை. நான் செப்பலாலே அடிப்பேன். அந்த கதையை தான் சொல்லிட்டேன். பார்ட் 2 வரை வந்துச்சு. பார்ட் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன். பார்ட் 2ல் வந்து என்ன நடக்கும்னா அப்படின்னு இழுத்தடிச்சிட்டு ஆக்சுவலி எனக்கே மறந்து போச்சு. நான் வீட்டுக்கு போய் பார்த்துன்னு சொல்கிறேன். அடா பாவின்னு எனக்கு எல்லாம் நான் மறந்துச்சு. ஏதோ எவனோ வில்ல வருவான், அவனை அடிப்பாங்க, இவனுக்கு எதிராக தான் இருக்கிற ஒரு வில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டில் மட்டும் ஐஎம் அயன்மேன் அனௌன்ஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னா. நான் வந்துட்டு அப்படியா ஏதோ பைத்தியம் வளருது என்ன அவன் வந்து இல்லை எனக்கு ஃபுல்லாகவே மறந்து போச்சு. ஃபஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணா 2ல் அனௌன்ஸ் பண்ணுவானே தெரில எனக்கு. ஐயோ நான் மறந்துட்டேன். சரி நான் போய் நானே ஒரு வாட்டி பார்த்தோன்னா அவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான் பாவம். பைபிள் அவ்வளோ தெளிவாக இருந்திருக்குது. சரி அப்புறமா என்கிட்ட வந்துட்டு நீ இந்த மூவிஸ்லாம் போய் பாருன்னு சொன்னான். சரி நானும் வந்து எல்லா கதையும் ஆரம்பித்தேன். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்கே, நல்லா இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு மெயினாக வந்துட்டு அயன்மேனே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. அவன் கேரக்டரே செம்மையாக இருந்துச்சு. நானும் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எல்லா படத்தையும் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். ஃப்ளோவில் போகும்போது கரெக்டாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் தலைவனை போட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் இப்போ தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு அவ்வளோ படத்தையும் தாண்டி நான் அந்த படத்துக்கு நின்றா நீங்கள் என்னடா அவனை அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டீங்க. நடுவில் ஆண்ட்மேன்லாம் கூட ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ என்னென்னா சரி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இருக்கா, ஏதோ ஃபால்ட்டாக இருக்கா என்னென்ன இருக்கெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு வெறியில் போனதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போய் பார்த்தா தலைவன் வந்து அவுட்டு செத்துட்டான், சாவச்சிட்டாங்க. அப்புறம் நான் வந்து அவன்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிறேன். பைத்தியக்காரன் அவன் செத்து போகிறத பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தேன். எனக்கு ஏதோ கேம் ஆஃப் த்ரோன்ஸே பரவாயில்லடா, சாவடிச்சிடும்டா ஒன்று அப்படின்னு. ஏன்டா அவனை போட்டு தள்ளிங்க அப்படின்னு. அதுவா அவன் கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரனால போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு. நான் சாவடிச்சிடுவேன். அப்போ எதுக்கிட்ட இதை என்னை பார்க்க சொல்லி இப்போ எனக்கு ட்ராமடைசிங்காக இருக்கட்டும் அவர் போட்டு தள்ளுது. உனக்கே இப்படி இருக்கேன், நான் தேட்டரில் போய் அவர் சாவறதை பார்த்தேன், அப்போ எனக்கு எவ்வளோ ட்ராமடைசிங்காக இருக்கும் யோசிங்க அப்படின்னா. இப்போ வரேன்னா திரும்பி வருவார் இல்லையா. அப்புறம் சொன்னான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவனே சொன்னேன், உனக்கு ஒரு குட் நியூஸு, டாக்டர் டூம்ஸ்டேன்னு ஒரு கேரக்டர் வருது, அது அவர் தான் திரும்பி பண்ணுறாருன்னு. எனக்கு புரியல. போட்டு சொல்லிட்டு திரும்ப அவரையும் என்னை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு. அது அவர் இல்லாமல் படம் ஓடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. இல்லை எனக்கு புரியல. சரி ரைட்டு. சரி அப்புறம் அவெஞ்சர்ஸ்லாம் முடிச்சிச்சு. நான் நெக்ஸ்ட் பார்ட் எப்படா அவெஞ்சர்ஸ் வரும், என்னடா இந்த கதையிலேயே வந்துட்டு பாதி பேர் லைக் ஆல்மோஸ்ட் எல்லாமே போன மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்போ வந்துட்டு ஸ்பைடர்மேனோட கடைசி பார்ட் நான் பார்க்கல. அதாவது அதில் மொத்தமாக நிறைய இது இருக்குது, லைக் ஃபார் ஃப்ரம் ஹோம் கமிங் அந்த மாதிரிலாம் இருக்குது போல இருக்குது. அதில் லாஸ்ட்டில் வந்து நோவே ஹோம் நான் அப்போ பார்க்கல. அதனால அவன்கிட்ட எனக்கு புரியல. அவன்ட்டு நிறுத்து, நீ போய் நோவே ஹோமை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு புரியும், அடுத்த ஒரு ஸ்பைடர்மேன் வரப்போகுதுன்னாங்க அப்போது. ஸோ நான் அதனால் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நோவே ஹோம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு என்னடா அவன் எல்லோரும் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஆமாம் அவனை எல்லோரும் மறந்துட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ வரப்போகிற பார்ட்டில் வந்துட்டு காட்டுவாங்க அவனை மறந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓ அப்படியா சரி. நான் போய் அந்த படத்தை பட் நான் ஃபைனலி போய்ட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து நான் தியேட்டரில் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது. நான் லைக் எனக்கு இப்போ பர்சனலாக ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்லேருந்தே பிடிக்கும். பட் நோவே ஹோம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா 3 ஸ்பைடர்மேன் வருவாங்க. எனக்கு நடுவில் இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு தெரியாது எனக்கு. அவன் யாரா புதுசுன்னா அவன் இன்னொரு யூனிவர்ஸ் சேர்ந்தவன் அப்படின்னு. எனக்கு புரியல அப்படின்னு. பட் இந்த ஸ்பைடர்மேனோட யூனிவர்ஸ், அதாவது இந்த டாம் ஹாலண்ட் நடித்த இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் தான் இந்த அவெஞ்சர்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மற்ற 2 பேர் யூனிவர்ஸ்லேயும் அது கிடையாது அப்படின்வான். ஓகே சரி. நான் கேட்டேன் பிராண்ட் நியூ டேலேயே அதே மாதிரி 3 பேர் வருவாங்களா அப்படின்னா. அது தட் ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன நடந்ததுன்னா இது பார்த்து முடிச்சுட்டு இப்போது அவெஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்பைடர்மேன் கேட்டேன். இப்போ எல்லாம் ஸ்பைடர்மேன் மறந்துட்டாங்கன்ற. இப்போது அந்த பிராண்ட் நியூ டேயில் ஹல்க்கை வந்துட்டு பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஏதோ காட்டினாங்க. ஸோ இப்போ அவர் போயிட்டார், ஸ்பைடர்மேனும் இப்போ அப்ஸ்காண்டு, அவன் லாஸ்ட்டு கிரெடிட்ஸில் அவன் ஸ்பேஸ் போகிற மாதிரி காட்டிட்டாங்க, அவனும் போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தாரும் என்னன்ற லெவலுக்கு ரொம்ப காட்டல. பட் ஸ்டீவ் வந்துட்டு பெகி கூட வாழணும்னு அவனும் வந்துட்டு போயிட்டு கிளம்பலாம் வந்துட்டான். இப்போ வேறு யாருமே ரொம்ப பெருசாக இல்லையே. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸ்மென்னு நீ போய் எக்ஸ்மென் சீரீஸ் பாரு அப்படின்னா. எக்ஸ்மென் சீரீஸா அது என்ன அப்படின்னு. அதுவும் வந்து ஒரு சீரீஸ் தான், நீ அதை போய் பாரு
அதில் புதுசாக ஒரு எலமெண்ட்டை கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, புதுசாக ஒரு கேரக்டர் எல்லாமே பாரு அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசுகிறீங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு. நீ பாரேன், அதில் ஹைலைட்டுன்னா இப்போது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூலேயே ஐ மீன் பிராண்ட் நியூ டேலேயே வந்துட்டு த பனிஷர்னு ஒரு கேரக்டர் ஃப்ராங்க், எனக்கு அவன் யாருன்னே தெரில. அவன் ஆனால் இஷ்டத்துக்கு ஸ்பைடர்மேனை போட்டு கலாய்ச்சிருக்காண்டே, நீ போய் செத்துட்டு வாழை நான் தான் பார்த்துக்கணுமா அப்படின்ட்டு. நான்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே தலைவன் நல்லா நக்கல் பண்ணுறானே, ஸ்பைடர்மேனே நக்கல் பண்ணுறானே, நைஸ் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அவன் யாருன்னே தெரில. நான் போய் கூகுளில் தேடுறேன், அவன் ஏதோ ஒரு சீரீஸ் இருக்குது கேரக்டர்ன்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதையும் வந்துட்டு கேட்டேன், நான் எனக்கே மறந்து போச்சுருவேன். எல்லாத்தையும் மறந்துடு நண்டப்ப, எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ நீ எனக்கு என்னத்துல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், உனக்கு இவ்வளோ தூரம் சொன்னதே பெரிய விஷயம். நீ இப்போ புதுவாக வந்து வர போகிறாங்க, இது புதுவாக வந்து பழையா வந்து நான் இன்னும் ஞாபகம் இல்லைடா எனக்கு யாருன்னு முழுசாக தெரிலடா எனக்கு அப்படின்னு. எனக்கு பழையா வந்து இதுவே பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை இனிமேல் புதுவாக வந்து புதுசாக போய் எக்ஸ்மென் சீரிஸ் பார்த்துட்டு வா. இனிமேல் பிளாக் விடோன்னு கேரக்டர் இருப்பாள், அவள் அவுட்டு, அவள் தங்கச்சி வருவா. அப்புறம் சாங்ஷி பார்த்துட்டு இல்லை என்ன நான் பண்ண ஒரே நல்ல விஷயம்னா, சாங்ஷி அந்த 10 ரிங்ஸ் வந்து நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். எனக்கு அது மார்வலோட பாட்டுன்னு தெரியும், அவன் மார்வலில் வரப்போகிறான்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. என் ரெண்டும் ஒரு பொண்ணு வந்து லாக்டவுன் டைமில் வந்து கூப்பிட்டா, வாடி நம்ம போய் ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரிவா போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் வந்து சாங்ஷி அந்த 10 ரிங்ஸ் கூப்பிட்டு போனேன். எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு மார்வல் ஃபேன் தான். பட் நாங்கள் போய் உட்காந்துருந்தப்போ ஒரு சீட்டு விட்டு தான் உட்கார விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் உட்காந்துருக்கோம். எனக்கு வந்துட்டு அப்போன்னு பார்த்தா ஆன்லைன் கிளாஸ் வேறு, கோவிட் டைமில் போயிருந்தப்போ நம்ம மூக்கில் மாஸ்க் வந்து மூக்கில் போட்டுட்டு வெளில போய் உட்காந்து அந்த மேம் வந்து எப்படி தெரியுமா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மேம். ஸோ எப்படின்னா மாஸ்க்கு ஐ மீன் என்ன சொல்கிறது, கேமரா ஆன் பண்ணி மாஸ்க்லாம் போடக்கூடாதான். கேமரா ஆன் பண்ணி மூஞ்சி ஜூமில் காட்டி ப்ரெசன்ட் மேம்னு கத்தணுமா. அது மட்டும் இல்லாமல் எந்த ரோல் நம்பராலும் கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்களாம். எனக்கு இது நல்ல டெக்னிக்காக இருக்குது, எல்லோரும் டக்குன்னு பிடிக்கிறதுக்கு கூப்பிடலன்னா ஆன்சர் பண்ணேன்னா ஆப்சண்ட்டு. ஸோ அதனால் அதுக்காக நான் ஹெட்செட்டை போட்டு நான் உட்காந்து பக்கி மாதிரி இப்போ கவனிச்சிட்டு இருந்தேன். ஸோ படத்தை பாதி நடுவில் விட்டு தான். பட் எனக்கு ஓரளவுக்கு படம் ஃபுல்லாக புரிஞ்சிச்சு. படம் எனக்கு ஓகே நல்லா இருக்குது. நான் கேட்டேன், இது என்னடி, இது வந்து பார்ட் ஆஃப் அ மார்வல் மூவி அப்படின்னா. எனக்கு புரியவே இல்லை, இவன் கேரக்டர் எப்படி மார்வலில் வரும் அப்படின்னு. அப்போ ஸ்டார்டிங் வரைக்கும் எனக்கு புரியல. படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் சொன்னேன், படம் முடிஞ்சிருச்சு வாடி போகலாம்னா, மார்வல் மூவியில் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் தான். படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கிளம்பவே கூடாது, பொத்திக்கிட்டு உட்காரு அப்படின்னா. மூடிக்கிட்டு பொத்திட்டு உட்காருனால எதுக்கு அப்படின்னா, இல்லை படம் வந்துட்டு முடிஞ்சிச்சா என் கிரெடிட்ஸ் ஒன்று போடுவாங்க, தட்ஸ் அ மார்வல் திங் அப்படின்னா. அப்படியா சரி உட்காரோம். நானும் உட்காந்துருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு அப்புறம் அவன் வந்து படம் என் கிரெடிட்ஸ் ஒன்று காட்டினாங்க. அதில் என்னோடய ரிங்கை பற்றி ஏதோ பேசுகிற மாதிரி காட்டினாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு ஓஹோ இது வேறையா. அப்போ அதில் தான் வந்து நான் ப்ரூஸ் பார்த்தேன். அப்புறம் கேப்டன் மார்வல் காட்டினாங்க. எனக்கு அந்த கேரக்டர்ஸில் அப்போ அவ்வளோ தெரியாது. நான் பார்த்துட்டு ஓஹோ ரைட்டு சரி. அப்புறம் இந்த டூம்ஸ்டே ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு, இந்த கேரக்டர்லாம் வரப்போதா, ஐயோ இப்போ நான் உட்காந்து எக்ஸ்மென் பார்க்கணுமே, எனக்கு ஏன் ஒரு கேரக்டரும் தெரியாது, நான் முதல்ல இருந்தால் மறுபடியும். சரி இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அட்லீஸ்ட் இன் 6 மந்த்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 months ஆச்சு இருக்குது, அதுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. பட் பரவாயில்ல, எனிவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கூட இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு, ஹல்க்கு தெரியும், ஸ்பைடர்மேன் தெரியும், டெட்பூல் தெரியும், தார் தெரியும், கேப்டன் அமெரிக்கா தெரியும், மற்றவங்களாம் அயன்மேன் தெரியும். இவனுங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு எனக்கு தெரியும். ஃபண்டாஸ்டிக் ஃபோரு, கோஸ்ட் ரைடர் கூட வரப்போகிறான் அப்படின்னு சொன்னாங்க. கோஸ்ட் ரைடர் நான் பழைய படம் தான் பார்த்துருக்கேன், புதுசும் பார்த்ததில்ல. லைக் வந்துச்சானும் எனக்கு தெரில. ஸோ பேசிக்லி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வரையே பழசு தான், அதுவும் புதுசு தெரியல. அதையும் சொல்கிறாங்க நீ புதுசு தான் பார்க்கணும்னு. ஏன்டா என்னால் முடியலடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி பரவாயில்ல. ஆனால் எனக்கு பேசிக்லி நான் அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு சூப்பர் படம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இல்லை, செம்மையாக இருந்துச்சு. அந்த எல்லோரும் மறைஞ்சி போயிடுவானுங்க இந்த இதில், பட் திரும்பி எல்லோரும் அந்த கூட்டிகிட்டு வர சீன் செம்மையாக இருந்துச்சு. அதை தாண்டிச்ச பிளாக் பேந்தரு அவனை போட்டு தள்ளிக்கூடாது, அது ஒரு மனசு வருத்தம். சரி அடுத்து அவன் பையன் வரான், ஓகே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம். பரவாயில்ல, அவனை தவிர யாரும் நினச்சி பார்க்க முடியல. பட் இட்ஸ் ஓகே. அதில் மெயினாக அந்த என் கிரெடிட் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆல் தி ஸ்டார்ஸ் சாங் வரும் இல்லையா, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல. ஸோ பேசிக்கலி ஓகே, நம்மளும் இப்போ ஒரு மார்வல் ஃபேன் தான் சொல்லிக்கலாம். நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. அடுத்து வெயிட் பண்ணி டூம்ஸ்டே பார்ப்போம். ஸ்பைடர்மேன் பார்த்தாச்சு, இப்போ அடுத்து டூம்ஸ்டே தான் வெயிட்டிங், அதுதான் பார்க்குறோம். ஓகே கைஸ், டேக் கேர், பை.